என் பேரை கெடுக்க என்னென்ன அவதூறு பேசுனா அந்த கிரிஜருக்கு தெய்வம் கொடுத்த தண்டனையை பாத்தீங்களா குமாரனா? பார்த்தேன். சிவனேன்னு இருக்கிறவன் கையில குச்சியை கொடுத்து அடி வாங்க வைக்கிறதும் கடவுள் தான். கிரிஜனுக்கு நல்லா வேணும். சரி, அவர் அடிக்க இவன் யாரு? யாரு, விக்ரமனா? ஆமா, பெரிய விக்ரமன். அவருக்கும் 4 கொடுத்தாதான் சரியாகும். இந்த அப்பாவும் பிள்ளை யாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் வக்கீலுமா? அவ யாரா இருந்தா இருக்கட்டும், நீ எதுக்காக அவங்க கிட்ட ஒத்த சண்டைக்கு போற? அவனும் அவ அப்பனும் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அத ஒண்ணுமே பண்ண முடியும். அது எப்படி சரியா வரும்? இங்க இருக்கிற எல்லா கேஸையும் இவங்க தீர்த்து வச்சிருவாங்களோ? எங்க போனாலும் கேஸ் நிறைய கேஸ் கட்டு மட்டும்தான் இருக்கே ஜோசப்பண்ணா. அதை ஏன் ஜோசண்ணா கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்க வேண்டியத நேரடியா கேட்க வேண்டியதானே? நாங்க ஏதோ ஊரு விட்டு ஊர் வந்தவங்க தானே. ஆமா, நீங்க எல்லாருமே இங்கே முட்டி முளைச்சு பெருசா வளர்ந்துட்டவங்க தானே. அதான் பயந்துட்டேன். ஜோசப்பண்ணா, நான் தனியா இருந்தா ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு சாப்பிட்டு இருப்பேன். இப்ப இவ்வளவு பெரிய டீசல் டாங்க் வச்சிருக்கிற ஒரு பழைய வண்டி வந்ததுனால என்னால சமைக்க முடியாது. சாப்பிட என்ன இருக்கு? ருசியா சாப்பிடணும்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் மிஸ். அப்பாவுக்கு சமைச்சு போடவாவது ஒரு பொண்ணு வேணும்ல? ஆமா, அப்படி சொல்லுங்க ஆசாரி. புள்ளைக்கு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு வீட்டையும் ரோட்டையும் நாட்டையும் திருத்துறாங்களாம். புள்ள கல்யாணத்தை நடத்தாம ஊர் பிரச்சனை தீர்த்து வைக்க கிளம்பிட்டாரு அப்பா. அது சரி, எல்லா கேஸையும் தீர்த்து வைப்பீங்க தானே? ஆமா. நான் ஒரு கேஸ் தரேன், தீர்த்து வைப்பீங்களா? ஐயா, கேஸ் என்னன்னு பாத்தீங்கல்ல? இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா கொடுங்க. அது வந்து காதல் உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு மனுஷனுக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடியது காதல். காதல் இருக்கிறவனும் இருக்கான், இல்லாதவனும் இருக்கான், கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க குடும்பத்துல நாங்க காதலுக்கு மரியாதை கொடுக்கறவங்க தான். ஆனா உளிய காதலிக்கிறோம். ஒரு விஷயத்தை பேசி முடிவெடுக்கலாம்னு நினைக்கும் போது நீங்க காதலுக்கு மரியாதை டயலாக சொல்லிட்டு இருக்க. இது வேற மாதிரி காதல். அதத்தான் நம்ம கோவிந்தனாசாரி தன் வேலையை எப்படி காதலிக்கிறேன்னு சொல்றேன். காதல், அன்பு, மொஹபத், லவ், இஷ்க், பியார், இப்படி எல்லாம் சொல்லுவாங்களே அந்த காதல். அதுதான் நம்ம மாயாவுடைய காதல். கேட்டதில்ல? காதல் தலைக்கேறி கிறுக்கு பிடிச்சிருச்சு. புரிஞ்சுதா? காதல்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்குமே. அதத்தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் கோவிந்தா. கல்லற இல்லற வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரியாததுனால மேற்கொண்டு இத பத்தி நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ரமேஷ். டேய், ஒரு ஐடியா இருக்கு, ஒரு நல்ல ஐடியா இருக்கு. உங்க ஐடியா உங்கள மாதிரி தான் இருக்கும். பழைய பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் அதானே? அது இல்லடா தீவெட்டி. டேய், ஒரு பொண்ணோட காதல் இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மள போல கிடையாது, ரொம்ப உறுதியானது. பசி பட்டினிய கூட அவங்க சகிச்சுப்பாங்க. சாகுற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. நம்ம சொல்றதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா வேற ஒரு பொண்ணு நம்ம மனசுல இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அது போதும், ஏத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு பொண்ணு வேணும். நீங்க இத சொல்றதுக்காகவா நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? கல்யாணம்ன்றது எல்லாரோட வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். இது எதுக்கு நீங்க சீரியஸா யோசிக்கிறீங்க? அத நானே சொல்றேன். என்கிட்ட அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா மாயா. நீ மட்டும் ஓகேன்னு சொன்னேன்னு வையேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கேட்கல. ஐயா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஆள் கிடையாதுன்னு நீங்க எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, அது நீ நினைக்கிற மாதிரி நான் என்ன யோசிச்சால்தான் இப்ப பிரயோஜனமே இல்லையே. நீ தான் என்ன அந்த மாதிரி நினைச்சிட்டியே. நான் தான் எந்த மாதிரி புரோக்கர்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குதே. டேய் முட்டாள், அவ என்ன வெறுக்கிறதுக்காக ஒரு நாடகம் நடத்த போறேன். அதுக்கு தான் ஒரு பொண்ணை கேட்டேன். ஓ, அப்ப ரியாலிட்டி ஷோல நடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்றேன். அதான், ஒரு பொண்ணு வரணும், ஆடணும், பாடணும். ஊருக்காரங்க எல்லாம் அவ கூட ஆடவும் செய்யணும். என்ன? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா டேட்டு சொன்னாதான் சொதப்பிடுவாளுங்க. கிரிஜா ராமநாதன், ஐயா வேணா. லத்திகா, ராதிகா, மணிமாலா, இல்ல வேணா. இருக்கே ஒரு பொண்ணு இருக்காளே, அவ ஓகே. அவதான் இந்த விஷயத்துக்கு கரெக்டா இருப்பா. நீ அது யாருன்னு சொல்லாம மறைக்காம என்கிட்ட விஷயத்தை சொல்லு. யார் இந்த பொண்ணு? கத்ரீனா. அது அமெரிக்காவில வந்து ஒரு புயல் காற்றுல. இவ்வளவு மிகப்பெரிய புயல் தான் ரமேஷ். என்ன, அவ ஒரு புயல் காற்று.